கேள்வி எண் 111. அல்சர் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10ல் 8 பேர்த்தில் அல்சர் இருக்கிறவங்களுக்கு மனசில் பயம் வருது, உடம்பு நடுங்குது. இதற்கு காரணம் என்ன, தீர்வு என்ன? பதில்: அல்சர் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக மனசில் பயமோ உடம்புல நடுக்கமோ வரும். இதுக்கு காரணம் அல்சர் இல்லை, உடம்புல சக்தி குறையிறது தான் காரணம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சத்து பொருளாக மாறி எல்லா செல்லுக்குள்ளேயும் போகுது. எப்போ அல்சர் வருதோ அப்போது சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக ஜீரணம் ஆகாது. அதனால் செல்களுக்கு தேவையான சத்தெல்லாம் கிடைக்கிறதில்ல. இதனால் உடம்பு நடுங்குது. அதுக்கப்புறமா எப்போ நம்ம வீக்காக இருக்கிறோமோ அப்போ நமக்கு பயமாக உணர்வோம். எப்போ நம்ம சக்தியோடு இருக்கிறோமோ அப்போ நம்ம தைரியத்தை உணர்வோம். தைரியம் அப்படிங்கிறது சக்தி மிகுதி, பயம் அப்படிங்கிறது சக்தி குறைவு. உடனே அல்சர்னால் மட்டும்தான் பயமும் நடுக்கம் வரும் அப்படிங்கலாம் அர்த்தம் இல்லை. உடம்புல எப்பெல்லாம் சக்தி குறையுதோ அப்போல்லாம் இயற்கையாகவே பயமும் நடுக்கமும் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. எனவே பயத்துக்கும் நடுக்கத்துக்கும் தனியாக சிகிச்சையெல்லாம் செய்ய முடியாதுங்க, அதுக்கு அவசியம் இல்லை. உடலின் சக்தியை அதிகம் செய்து பயிற்சி செய்து இந்த மாதிரி உடம்புல இருக்கிற சக்தியை அதிகம் செய்கிறது மூலியமாக தான் கண்டிப்பாக உடம்புல வர நடுக்கத்தையும் பயத்தையும் வராமல் நம்ம பாதுகாக்க முடியும். அல்சருக்குன்னு தனியாக சிகிச்சையெல்லாம் கிடையாதுங்க. என்னோடய 5 நாள் வகுப்புக்கு நேரில் வந்து கலந்துக்கணும், இல்லைன்னா 5 நாள் வீடியோவை முழுசாக பார்க்கணும், இல்லைன்னா 5 நாள் ஆடியோவை முழுசாக கேட்கணும். அதில் சொன்ன வழிமுறைகளெல்லாம் பயன்படுத்தி உடம்புல சக்தியை அதிகம் பண்ணி அதன் மூலியமாக செல்லுகளுக்கு சக்தி கிடச்சி அல்சர் குணமானால் தான் நம்ம அந்த பயமோ நடுக்கமோ நிற்குங்க. உடனே நீங்கள் கேட்கலாம், ஏங்க எப்போ பார்த்தாலும் 5 நாள் கிளாஸ்க்கு வாங்க, வீடியோ பாருங்கள், ஆடியோ பாருங்கள், திரும்ப இதுவே சொல்லிட்டு இருக்கீங்களே, ஒரு கேள்வி கேட்டால் இந்த பதில் தான் அதிகமாக சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கலாம். அதாவதுங்க, சில கேள்விக்கு தாங்க பதில். உதாரணமாக காலில் ஆணி வந்திருக்கு அப்படின்னா மஞ்சத்தூளையும் மருதாணத்தூளையும் வச்சு கட்டினீங்கன்னா ஒரு 30 நாளில் சரியாகும். இப்படி நம்ம வைத்தியம் சொல்ல முடியும். காலில் ஆணிக்கு நீங்கள் 5 நாள் கிளாஸ்க்கு வர வேண்டியதில்லை, வீடியோ பார்க்க வேண்டியதில்லை, புக்கு படிக்க வேண்டியதில்லை. ஆனால் சில வியாதிகளை உடம்பையும் மனசையும் மொத்தமாக சரி பண்ணால் தான் சரியாகுங்க. அதனால தாங்க இந்த மாதிரி நான் சொல்கிறேன். அதனால் மொத்த உடம்பையும் சரி பண்ணுற வழியை பாருங்கள், அப்போ தான் அல்சர் குணமாகும். இருந்தாலும் நீங்கள் கேட்குறனால ஒரு ஐடியா சொல்கிறேன். தினமும் காலை பழைய சாதம் சாப்பிட்டு வந்தால் அல்சர் குணமாகும். பழைய சாதம் செய்கிறது எப்படி? இரவு பாரம்பரிய அரிசி, அந்த அரிசியை ப்ரெஷர் குக்கரில் வச்சு சமைச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாதத்தில் 5 முதல் 10 மடங்கு தண்ணீரை ஊற்றி, சாதாரண தண்ணீரை ஊற்றி இரவு முழுவதும் ஊற வச்சு மூடி வச்சு அதை காலையில் எடுத்து அந்த சாதத்தையும் தண்ணியும் கையை வச்சு நல்லா பிணைஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே போட்டு தேவைப்பட்டால் மோர் தயிர் கொஞ்சமாக கலந்து தேவையான அளவு உப்பு கலந்து தினமும் காலை உணவாக இந்த பழைய சாதத்தை மட்டும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட அல்சரும் குணமாகுங்க. வைட்டமின் B12 சொல்கிறாங்க இல்லைங்களா, பழைய சாப்பாட்டில் நிறைய இருக்குது. உடல் உஷ்ணம் இருப்பவங்க இந்த பழைய சாப்பாடு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் உஷ்ணம் குறையும். அதனால் பழைய சாப்பாடு சாப்பிட்டு அல்சரை குணப்படுத்தி உடல் உஷ்ணத்தை குணப்படுத்தி B12 கிடைச்சி ஆரோக்கியமாக வாழுங்கள். பழைய சாப்பாடு தயாரிக்கிறதுக்கு வடித்த சாதத்தை பயன்படுத்தக்கூடாதுங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் குக்கரை பயன்படுத்தக்கூடாது. பழைய சாப்பாட்டுக்கு ப்ரெஷர் குக்கரை தான் பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா அளவாக தண்ணி வச்சு வடிக்காமல், அதாவது தம் சாப்பாடு மாதிரி தண்ணியை வடிக்காமல் அளவாக வச்சு சாப்பாடு செய்யணும். அதே மாதிரி ப்ரெஷர் குக்கரில் விசிலை நம்ம எடுக்கக்கூடாது, தானாக அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி வெயிட் பண்ணி பழைய சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா அல்சர் குணமாகும். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். மேலும் விவரங்களுக்கு 9842452508.